உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இப்பொழுது வெளியில சாலையில இருக்கிறேன். எனவே இங்கே ஒலி இடையூறுகள் இருக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதமான கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கவியரங்க பொறுப்பாளராக வீட்டில் கவிஞர் திலகம் சீர்மிகு ஆட்சி திருமதி து. பவானி அவர்களுக்கு நான் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த அமர்வுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் திலகம் சந்திரசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு சில அமர்வுகள் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த அமர்வுகளை கலந்து கொண்டு கவிதைகள் வழங்க இருக்கிற அனைத்து அன்புள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வரவேற்புரையாற்றுவதற்காக திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறப்பான வரவேற்புரையாற்றி கவிதைகள் எல்லாம் வழங்கி இந்த கவியரங்கத்தை வழி நடத்துகிற பொறுப்பிலே இருக்கிறார்கள். அந்த அளவிலே என்னுடைய உரையை குறித்து நம்முடைய இந்திய நாட்டுடைய விடுதலை என்பது ஒரு கிடைத்தற்கரிய பேராக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அளவு பல நாடுகளில் விடுதலைக்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் எவ்வித போராட்டமும் இன்றி இந்த உரிமையை நாம் பெற்றோம் என்று சொல்லிவிட முடியாது. பல்வேறு போராட்டங்கள் செய்திருக்கிறோம், பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம். இந்த தியாகத்தின் வழியாக இந்த விடுதலை நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த விடுதலையை போற்றி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை கடமையாக்கும். எல்லோருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருக்குறள் கேள்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் தலைமையிலே ஒரு கவியரங்கம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை வழங்க சீர்மிகு ஆசிரியர் திருமதி து. பவானி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. இதன் தருமனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் இதந்தரு கோடியில் விளைந்தெண்ணி அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று மகாகவி பாரதியார் பாடல் வரிகளோடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணிய வேண்டும் நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பட்டிமன்றம் விவாதம் என்று பலவற்றை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கும் நம் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை இந்நிகழ்விற்கு இருந்து தவழ்ந்து பேரை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரின மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகிறாள் என்பதற்கு ஏற்ப நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை இந்நிகழ்விற்கு பொறுப்புடனே நம் நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக வளர்ச்சி மூலம் வரவேற்றம் செய்யும் அம்மா அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் முனைவர் எம்.கே. ராஜ்குமார் அண்ணா அவர்களையும் இந்நிகழ்விற்கு என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அத்துடன் இன்று ஒரு மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கம் ஆனந்த சுதந்திரம் விடுதலையை கொண்டாடுவோம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்னும் தலைப்புகளில் மிக அழகான ஒரு கவியரங்கம் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த தொடர் உலக சாதனை கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு கவிபாட வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும் இருபால் ஆளுமைகளையும் வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது நம்முடைய வாழ்த்துரை வழங்க முனைவர் எம்.கே. ராஜ்குமார் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அண்ணா. கற்றெடுத்த தாயை வளர்த்தெடுத்த தமிழையும் வணங்கி மகிழ்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி திருவள்ளுவரை வாழ்த்தி
இப்பொழுது எங்கள் பூனாய் உயிராய் இருக்கிற தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, இந்த கவியரங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கிற அருமை சகோதர சகோதரிகள், வாழ்த்துரை வழங்க இருக்கிற சகோதர சகோதரிகள், கவிதை வாசிக்க இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், சுதந்திரம் பெறுவதற்காக எத்தனை இன்னுயிரை ஈந்தவர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமாக இலவசமாக பெற்றுவிடவில்லை, ஏதோ கொடுத்தார்கள் வாங்கி கொண்டோம் என்பது அல்ல சுதந்திரம். இதற்காக உயிரை நீத்தவர்கள், செக்கடித்தவர்கள், சிறைப்பட்டவர்கள், கொடுமைக்கு ஆளானவர்கள், தன் குடும்பத்தை இழந்தவர்கள், தன்னுடைய தொழிலை இழந்தவர்கள், பட்டினியால் வறுமையால் செத்தவர்கள், இப்படி ஒரு நீண்ட பட்டியலை நாம் 1857க்கு பிறகு பார்க்கிறோம். இந்த சிப்பாய் கழகத்தில் தொடங்கி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை, 15 சுதந்திரம் கிடைக்கிற வரையில், இந்த 14ஆம் தேதி வரையில் போராட்டம் நடைபெற்று கொண்டே இருந்தது. அதில் எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தார்கள் ஆங்கிலேயர்கள், எத்தனையோ பிரிவினையை கையாண்டார்கள், எத்தனையோ பேரை அவர்கள் காவு கொண்டார்கள், எவ்வளவோ கொடுமைகளை நடத்தினார்கள். ஆனால் அத்தனையும் பொறுத்து, அத்தனையும் சகித்து கொண்டு இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக உழைத்திருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் நாம் வணக்கம் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். நாம் சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய வேலையை பணியை செய்வதற்கு கூட நாம் துன்பப்படுகிற நேரத்தில் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பொருள் ஆதாரத்தை விட்டு, தொழிலை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு சுதந்திரத்திற்காக, இந்த நாட்டிற்காக அவர்கள் பாடுபட்டார்கள். அப்படித்தான் நம்முடைய மகாகவி பாரதி அவர்களும் இந்த போராட்டத்திலே முனைப்பாக தன்னுடைய கவிதைகளை வழங்கி, தன்னுடைய போராட்டங்களை நடத்தி, கூட்டங்களை நடத்தி, தான் வறுமையில் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வர வேண்டும் என்று சொல்லி, சுதந்திரம் வருவதற்கு முன்னாலே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி பாடிய ஒரு மகாகவி பாரதி வறுமையிலே வாழ்ந்து சத்து போனார். அதே போல எத்தனையோ பேரை சொல்ல முடியும். செக்கெழுத்த சிதம்பரனார் மற்றும் எத்தனையோ பேர் நமக்காக இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து, இந்த ஆகஸ்ட் 15 நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சுதந்திர தினமானது சாதாரணமாக பெற்றுவிடவில்லை. இதை நாம் காக்க வேண்டும் என்பதுதான் ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் 1947 சுதந்திரம் பெற்று 1948ஆம் ஆண்டே நம்முடைய மகாத்மா அவர்களை காவு கொண்டோம், அவர்களை இழந்தோம். அந்த இழப்புக்கு பிறகு எத்தனையோ பேர் நல்லவர்களை இழந்திருக்கிறோம். ஆனால் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிற இந்த வேளையில், இந்த கவியரங்கத்திலே நீங்கள் பாடுகிற எல்லா கவிதைகளும் இந்த சுதந்திர வேட்கையோடு இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்த்துதலை முடித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் செயலர் பாரதிதாசனையும் வணங்குகிறேன். நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் 100 நாள் கவியரங்க விழாவை இனிதே உலக சாதனையாக ஆக்கி ஊக்குவித்து வரும் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், கவியரங்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் கவிஞர் திலகம் திருமதி து. பவானி அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்குவதற்காக இங்கு நம்மிடையே வந்துள்ள திரு M.K. ராஜ்குமார் அவர்களுக்கும், சக கவிஞர்களுக்கும், தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் செல்வி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், நேயர்களுக்கும், இங்கு குழுமியுள்ள மற்ற கவிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதை தலைப்பு சுதந்திரம் பற்றிய கவிதை. எது சுதந்திரம், விடுதலை என்ற தலைப்பிலே கவிதைகள் வாசிக்க இருக்கிறார்கள் பல கவிஞர்கள். அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சுதந்திரம் கிடைத்து 75 வருடங்கள் ஆனாலும் அதற்கு மேலே ஆகிவிட்டது. இன்னும் சுதந்திரம், உரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை, எழுத்துரிமை இவையெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் உள்ளது. வேதனைக்கு உரியது. பெண்கள் முன்னேறினாலும் முழு சுதந்திரம் அவர்களுக்கு இல்லாமல் உள்ளது. எனவே இன்றைய கவிதையில் எது சுதந்திரம் என்பதை பற்றிய ஒரு கவிதையை வாசிக்க இருக்கிறேன். அடுப்பு ஊதும் அப்பாவி பெண்களை குடித்துவிட்டு சிடு சிடுவென கடுமையாக
அடித்து புண்படுத்துபவரை தடுக்க யார் வருவர்? அடுப்பு ஊதும் அப்பாவி பெண்களை குடித்து விட்டு சிடு சிடுவென கடுமையாக அடித்து புண்படுத்துபவரை தடுக்க யார் வருவர்? உடைக்கிழன்று நடை நடுங்கி தடுக்கி விழுந்தாலும் குடிக்க பணம் புடுங்கும் அவலம். முடுக்கால படித்தவரும் எடுப்பாய் மிளகாய் கடித்து குடித்து விட்டு நடிக்கும் கொடுமையை என்ன சொல்ல? எடுத்து சொல்ல எவரும் இல்லை. உடைக்கிழன்று நடை நடுங்கி தடுக்கி விழுந்தாலும் குடிக்க பணம் புடுங்கும் அவலம். முடுக்கான படித்தவரும் எடுப்பாய் மிளகாய் கடித்து குடித்து வரும் நடிக்கும் கொடுமையை என்ன சொல்ல? எடுத்து சொல்ல எவரும் இல்லை. உடுக்கை இழந்த கைவன் போல சிடுக்காக சிதறம் நடைப்பென குடும்பத்தை காக்க உடனே முடியுமா? உடுக்கை இழந்தவன் கை போல சிடுக்காக சிதறம் நடைப்பின குடும்பத்தை காக்க உடனே முடியுமா? இனிமேலாவது இப்பண்டியருக்கு கிடைக்குமா சுதந்திரம்? குடிப்பதில் சுதந்திரம் இல்லை, குடும்பம் நடத்துவதிலே படுங்கள் சுகமும் சுதந்திரமும். பொங்கல் படைத்து மகிழ்ந்து விட்டால் போதுமா? நாம் பொதுமக்கள் யாவரும் எதில் சுதந்திரம் பெற்றுள்ளனர்? திங்களானால் கரை புரண்ட மக்கள் கூட்டம் கடையில். ஆனால் மங்களமான மனையாளுக்கு சுதந்திரம் உண்டா வீட்டில்? பொங்கல் படைத்து மகிழ்ந்து விட்டால் போதுமா நாம்? அடுத்து திருப்பூரை சேர்ந்த எங்கள் சகோதரர் ரா வஞ்சித்குமார் ஐயா அவர்களை கவிதை வாசிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ரா வஞ்சித்குமார் ஐயா அவர்கள். வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் பூங்காவிற்கும் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் சக என்னுடன் கவிதை பாட வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதி சொல்லும் நன்னூல்களும் நீரை போல் நிறைந்திருக்க காவிய கரையோரம் கருத்துக்கள் அலையடிக்க எத்திசையிலும் தமிழ் புகழ் ஒலிக்க இந்நிசையிலும் தமிழ் இணைக்கும் என்று தாய் தமிழுக்கு வணக்கத்தை கூறி என் கவிதையை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் நமது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கவிதையை ஆரம்பிக்கிறேன். விடுதலை நாள், விடுதலை கொண்டாடுவோம், எது சுதந்திரம். வந்தவர்களை வரவேற்று விருந்தாளியாக விருந்தளித்ததற்கு வருமானமாய் வியாபாரம் என்று உள்ளே வந்தவர்கள் இங்கு வாழ்வோரை சூழ்ச்சிகளால் தாழ்த்தி ஆக்கிரமித்து அதிகாரம் என்று அடிமைப்படுத்தியதால் சில காலம் செயலற்று கிடந்தோம். அகிம்சையின் வழியில் காந்தி ஐயா அவர்களும் சொல்லெழுச்சியால் பாரதியும் செக்கெழுத்து வாவூசியும் ராஜபாட்டையாய் நேர்கொண்ட நடையாய் நேதாஜி அவர்களும் தூக்கு கயிறுக்கு தலை கொடுத்த தீரனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் திருப்பூர் குமரனும் எண்ணற்ற மற்ற தியாகிகளும் பெற்றுத்தந்த சுதந்திரம் இது. சிதைப்புண்டு குருதி சிந்தி பெற்றுத்தந்த சுதந்திரம் இது. அச்சுதந்திரத்தை சும்மா கிடைத்து விடவில்லை. மருத்துவர்களாக அத்தியாகிகள் மாமனிதர்கள் அடிமை என்னும் வியாதியை ஒழிக்க மருந்தென்னும் போராட்டத்தால் விரட்டியடித்தார்கள். நல்லதும் நடந்தது உலகளவில் உயர்ந்திடவே சட்ட திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு சுதந்திரத்திற்கு பின் சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு சீரமைத்து நாளடைவில் புகழடையும் பாதைகளும் அமைத்தார்கள் முன்னோர்கள். சுதந்திரத்தை நல்வழி கொண்டு நம் செல்வோம் என்னும் எண்ணத்தால் அமைத்தார்கள். இன்று சுதந்திரம் எவ்வாறு இருக்கிறது? தாய்மொழி கல்வியானாலும்
காலத்தின் கட்டாயத்தால் தாய்மொழி கல்வியானாலும் காலத்தின் கட்டாயத்தால் ஆங்கிலத்திற்கு அடிமையாக வறுமையின் பிடியில் இயலாமைக்கு அடிமையாய் புது புது நோய்களின் பாதிப்பின் பிரதிபலிப்பால் தவிர்க்க முடியாத மருந்துகளுக்கு அடிமையாய் எங்கே சுதந்திரம் என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை இன்றியமையாத இடைவெளி பயணத்தில் ஒரு தோய்வாய் சுயநலம் என்னும் இருள் சூழ்ந்ததால் ஊழல் ஊடுருவி நமது இந்தியாவை நொடிக்கு நொடி நலிவடையச் செய்து கொண்டிருக்கின்றது. அதன் விளைவாய் எங்கே சுதந்திரம் என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். பொதுநலம் என்னும் பொழுது விடிய வளர்ச்சி கண்டு நல்வழியில் பயணிப்போம். விடுதலை வரலாற்றை வருங்காலத்திற்கு எடுத்துக் கூறுவோம். ஓட்டுக்கு பணம் தருவார்களா என்று எண்ணிய காலம் போய் எனக்கேன் இன்னும் வரவில்லை என்று ஏங்குவோராக மாறிக்கொண்டிருக்கிறோமே. ஏங்கிக் கொண்டிருக்கிறோமே. இந்த நிலை மாற வேண்டும். விடுதலை வரலாற்றை வருங்காலம் எடுத்து கூறி பிறர் மனம் நோகாமல் சமூகத்தோடு சேர்ந்தும் வளர்ச்சி காணும் நல்வழியில் பயணிப்போம். நட்போடும் நாட்டுப்பற்றோடும் விடுதலையை கொண்டாடுவோம் என்று விடுதலையை நல்வழியில் கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மின்சார தடையானதால் என்னால் தொடர்ந்து பேச முடியவில்லை. திரு ரஞ்சித்குமார் அவர்களுடைய கவிதை மிக அருமையாக இருந்தது. பவானி அவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்த்துரையை சொல்லுங்கள். நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு கவிதை வரிகள். அதாவது விடுதலையை கொண்டாடுவோம் அப்படின்ற அந்த தலைப்புல வந்தார்களை வரவேற்பது நம்முடைய தமிழ்நாடு. அத்தகைய வந்தார்களை வரவேற்று வியாபாரம் செய்ய வந்தவர்கள் நம்மையே நம்மளுடைய நாட்டை அடிமை செய்து விட்டார்கள். இந்த காரணத்தின் காரணமாக சில காலம் செயலற்று கிடந்தோம் என்றும், அகிம்சை வழியில் காந்தியும், சொல்லெழுச்சியில் பாரதியும், பல தலைவர்கள் போராடி நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் என்று சிறை குண்டு குருதி சிந்து பெற்ற சுதந்திரம் என்றும் சும்மா கிடைக்கவில்லை. உலகளவில் வியந்திடவே சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஆங்கில மோகத்திற்கு அடிமையாய், மருந்துகளுக்கு அடிமையாய் எங்கே சுதந்திரம் என்று தன்னுடைய ஏக்கத்தை கொட்டி தீர்த்திருக்கின்றார்கள். ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக 78 ஆண்டுகள் ஆகியும், சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பலர் நம்மில் பெண்கள் வெளியே செல்ல முடிகின்றதா? இல்லையே, இன்னும் அடிமையாகத்தானே இருக்கின்றோம். இத்தகைய நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றும், பொது நலம் என்னும் விடியல் விடிந்திட வருங்கால சந்ததியினருக்கு எடுத்து செல்வோம் என்று விடுதலையை கொண்டாடுவோம். இனியாவது நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்லதொரு சுதந்திரத்தை நாம் வழங்க வேண்டும் என்றும் மிக சிறப்பான ஒரு கவிதை வரிகளை தந்த திருப்பூரை சேர்ந்த அன்பு சகோதரர் ரஞ்சித்குமார் அவர்களை மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். மிக சிறப்பு ஐயா, உங்களுடைய கவிதை வரிகள் மிக சிறப்பு. அடுத்தவங்களை நீங்க அழைங்க ஐயா. ஐயா, ஒலி வாங்கிய எடுத்துட்டு நீங்க அடுத்தவங்க கூப்பிடுங்க. ஒலி வாங்கி எடுத்துட்டு பேசுங்க ஐயா. மின்சார தடையானது மறுபடியும் இங்க இப்ப கூப்பிடும்போது அடுத்து ராஜேஸ்வரி குமாரசாமி அம்மா தங்கள் கவிதையை வாசிக்கலாம்.
ராஜேஸ்வரி குமாரசாமி அம்மா, ராஜேஸ்வரி குமாரசாமி அம்மா இருக்கீங்களா? இல்லைன்னா தமிழரசி இருக்காங்களா? அமுதா மேடம், அமுதா நீங்க கவிதை வாசிங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் வாசிக்க போற கவிதையுடைய தலைப்பு எது சுதந்திரம். இங்க வந்திருக்கின்ற அனைத்து கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன். அன்று கைகட்டி வாய் மூடி கஷ்டப்பட்டோம், இன்று கை நீட்டி வாயாடி கலங்கப்பட்டோம். பெற்ற சுதந்திரத்தை வீணாக்கியவர் யார்? பெற்ற சுதந்திரத்தை வீணாக்கியவர் யார்? மற்றவர் சுதந்திரத்தை பறித்து கொள்ளும் கயவர். விளையாடி மகிழும் மழலைக்கும் சுதந்திரம் இல்லை, வளையலிடும் மங்கைக்கும் சுதந்திரம் இல்லை. விளையாடி மகிழும் மழலைக்கும் சுதந்திரம் இல்லை, வளையலிடும் மங்கைக்கும் சுதந்திரம் இல்லை. வீட்டில் வாழும் முதியவர்க்கும் இல்லை சுதந்திரம், காட்டில் வாழும் விலங்குக்கும் இல்லை சுதந்திரம். போராடி தினமும் வாழ்வில் சோர்ந்து விட்டோம், போராடி தினமும் வாழ்வில் சோர்ந்து விட்டோம். போராடி பெற்ற சுதந்திரத்தை எங்கோ தொலைத்து விட்டோம், போராடி பெற்ற சுதந்திரத்தை எங்கோ தொலைத்து விட்டோம். கண்டபடி வளைவியில் பேசுவதா சுதந்திரம், கண்டபடி வளைவியில் பேசுவதா சுதந்திரம். கற்றவராய் நல்லதை பேசுவதே சுதந்திரம். மாற்றத்தை கொண்டு வர மாற்றி யோசி, மாற்றத்தை கொண்டு வர மாற்றி யோசி. மற்றவர் மனதை புண்படுத்தாமல் பேசி. நம் மனம் போல் வாழ்வதா சுதந்திரம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதே சுதந்திரம். நம் மனம் போல் வாழ்வதா சுதந்திரம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதே சுதந்திரம். நாட்டை காக்க நல்லவர் வேண்டும், வீட்டை காக்க அன்பொன்றே போதும். வருடந்தோறும் சுதந்திரத்தை கொண்டாடினால் போதுமா? வாழும் ஒவ்வொரு நொடியும் நாட்டுக்காய் வாழ்வோம். சுதந்திர காற்றை சுயமாய் வாசி, மற்றவர் சுதந்திரமாய் வாழ யோசி. சுதந்திர காற்றை சுயமாய் வாசி, மற்றவர் சுதந்திரமாய் வாழ யோசி. நாமும் நாட்டுக்கு பயன்படுவோம், நாளும் நாட்டினை பண்படுத்துவோம். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை. அமுதா கவிஞர் அமுதா அவர்கள் நன்றாக கவிதை கொடுத்தார்கள். யாருக்கும் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது. சட்ட திட்டத்திற்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் நாட்டுக்காக வாழ வேண்டும் என்று அழகாக கூறியுள்ளார். நல்ல கவிதை, வாழ்த்துக்கள். அடுத்து ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களே, நீங்கள் உங்கள் கவிதையை படவீங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு விடுதலை கொண்டாடுவோம். விடுதலை கொண்டாடுவோம். விஜய் போன் ஆண்டு கேக்குதுங்களா ஐயா? விஜய் விஜய் மியூட் பண்ணி விட்டு சொல்றாங்களா? இல்ல வீட்டோட பண்ணலையா? தலைப்பு விடுதலை கொண்டாடுவோம். கேக்குறது இல்லையா?
கேக்குதுமா வாசிங்க கேக்குது. நீங்க சரி, பாட்டு சரி, சரி. வாசிங்க. பசி தாகம் குடும்பம் மறந்து பரங்கியரின் தடியடி சிறைவாசம் செந்நீரை சிந்தி இன்னல் பலப்பட்டு பெரும் தலைவர்கள் பின்னே பாடுபட்டு பெயர் தெரியா தொண்டர்கள் பல்லாயிரம் நாட்டிற்காக நல்லுயிர் ஈந்த மக்கள் ஏராளம். முன்னாளில் அவர்தம் தியாகமே இன்று விடுதலை இந்தியாவின் வைபோகம். கொடியேற்றி தேசிய கீதம் பாடி இனிப்பு வழங்கி தியாகிகள் பற்றி பேசுவதால் ஆகிவிடாது விடுதலை கொண்டாட்டம். இளம் தலைமுறை மனதில் கல்லில் பொறுத்த எழுத்தாக பதிய வேண்டும் நாட்டுப்பற்று. தியாகிகளின் பெயர், உருவம், ஊர், அவர் பட்ட துயர் யாவையும் விளங்கிட வைத்திடல் வேண்டும். கவிஞர் பெருமக்கள் தங்கள் கவிதை மூலம் நாட்டுப்பற்றையும் புத்துணர்வையும் எழுச்சியுற படைத்த திறனையும் பாங்குற உரைத்திடல் வேண்டும். அங்கமெல்லாம் நொந்து நோயுற்று அவதியுற்ற நிலை அறிந்திடல் வேண்டும். எத்தனையோ தியாகிகளின் பெருமை, வீரம், துயர் அறியப்படா உண்மைதனை புரிய செய்வித்து கொண்டாடப்பட வேண்டும் விடுதலை. கொண்டாடுவோம் நம் விடுதலை திருநாளில். அனைவருக்கும், கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நன்றி. திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் அழகான ஒரு கவிதையை நன்கு கொடுத்தார். நோயின்றி எல்லோரும் வாழ வேண்டும். இப்பொழுது நாட்டில் நிறைய நோய்கள் வருகின்றது. நோயின்றி வாழ வேண்டும் என்றும் நாம் சுதந்திரத்தை அழகாக கொண்டாட வேண்டும் என்றும் அருமையான கவிதை கொடுத்தார். நன்றி, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 77வது ஆண்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை நான் இங்கே வாசிக்கின்றேன். எது சுதந்திரம் என்ற தலைப்பிலே எனது கவி அமைந்துள்ளது. கேளுங்கள். நல்ல ஆளுமைகளா இருக்கிறீங்க. முதல்ல அது ஒரு பெரிய சிறப்பு. நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உண்மையாகவே இது ஒரு பூங்கா, கவி பூங்கா. எத்தனை மனங்களை தட்டி எழுப்புகின்றது, அந்த ஆற்றலை வளர்க்கின்ற ஒரு அற்புத களமாக இருக்கின்றது என்பதை நான் மனதார பாராட்டி வாழ்த்தி என்னுடைய கவிதைக்குள் செல்கின்றேன். எது சுதந்திரம்? மண்ணாசை பெண்ணாசை, மண்ணாசை பெண்ணாசை, மண்ணாங்கட்டி பேராசையால், மண்ணாசை பெண்ணாசை மண்ணாங்கட்டி பேராசையால் மனிதம் தப்பி தப்பி பிழைத்து சுதந்திர தாகம் கொண்டது. தப்பி தப்பி பிழைத்து மனிதம் சுதந்திர தாகம் கொண்டது. தாகம் பெருக்கெடுத்து வெள்ளமென ஓடி, தாகம் பெருக்கெடுத்து வெள்ளமென ஓடி அழித்தது ஆங்கிலேய வம்சத்தை, அழித்தது ஆங்கிலேய வம்சத்தை. ரசித்து ருசித்தது சுதந்திர காற்றை, ரசித்து ருசித்தது சுதந்திர காற்றை. அதுவும் கொஞ்ச நாள், நெஞ்சோடு தவழ்ந்த நாள். உறுதி கொண்ட நெஞ்சினரை, உறுதி கொண்ட நெஞ்சினரை உள்ளம் தாங்கிய உலக கவி பாரதி பெறாத சுதந்திரத்தை பெற்றுவிட்டதா எண்ணி ஆனந்த சுதந்திரம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றே உறுதிபட பாடினார். உறுதி கொண்ட நெஞ்சினரை உளம் தாங்கிய உலக கவி பாரதி பெறாத சுதந்திரத்தை பெற்றுவிட்டதா எண்ணி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றே உறுதிபட பாடினார். நாட்டில் நடப்பது என்ன? இன்றைய நாட்டு நடப்பு நமக்கெல்லாம் உணர்த்துவது என்ன? பெற்றிட்ட சுதந்திரத்தை பேணிகாக்க புறப்பட்ட அரசியல்வாதிகளால், பெற்றிட்ட சுதந்திரத்தை பேணிகாக்க புறப்பட்ட அரசியல்வாதிகளால் அரசியல் களம், ஆனந்த சுதந்திர களம் அசிங்கமானதன்றோ? ஆட்சி கட்டிலில் அமர்ந்தோர் ஆணவத்தை ஆடையாக்க, ஆட்சி கட்டிலில் அமர்ந்தோர் ஆணவத்தை ஆடையாக்க அடங்கி போன வாக்காளர்கள், அடங்கி போன வாக்காளர்கள் சீக்காளியாக கை நீட்ட
அறமோ அறமோ தற்கொலையில், அசிங்கமோ அரசியலில். அறமோ தற்கொலையில், அசிங்கமோ அரசியலில். மண்ணாசை பெண்ணாசை மண்ணாங்கட்டி பேராசை, மீண்டும் ஜனநாயகத்தில். ஓ பாரதியே, கவிச்சாட்டையை எடுத்து விளாசிய உலகமகா பாரதியே, நீ நெஞ்சுரம் கொண்ட நீ கண்ட நெஞ்சுரம் இங்கே பஞ்சு நஞ்சாய் பறக்குதையா. நீ கண்ட நெஞ்சுரம் இங்கே பஞ்சு நஞ்சாய் பறக்குதையா. மீண்டும் வா, மீண்டும் வா, தனியாக அல்ல, உனது காலத்து போர்ப்படையோடு. எதிர்பார்ப்பில் ஆசிரியர் கோ. தெய்வநாயகம். நன்றி, நன்றி. கவி அரங்கத்திற்கு நன்றி. வணக்கம் ஐயா. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் ஐயா. கம்பீரமான உங்களுடைய குரலும் மிக சிறப்பான கவிதை வரிகள், உண்மையிலே எடுப்பான இந்த கவியரங்கத்திற்கு ஒரு எடுப்பான கவிதை கொடுத்தீர்கள். சிறப்பு ஐயா. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார். மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா தங்களுடைய கவிதை. அதாவது மண்ணாசை பெண்ணாசை மண்ணாங்கட்டி பேராசை, மனிதம் தத்தி தத்தி பிழைத்து சுதந்திர தாகம் கொண்டது என்றும், அந்த தாகம் பெருக்கெடுத்து ஓடி அழித்தது ஆங்கிலேயரை என்றும், ரசித்து சுவைத்தது சில நாள் உறுதி கொண்ட நெஞ்சினரை, பெறாத சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் என்று அன்றே ஆனந்த கூத்தாடினார் பாரதி. நிச்சயமாக தான் அன்றே ஆனந்த கூத்தாடினார். ஆனால் இன்றோ அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுவிட்டோமோ என்று நினைக்கும் பொழுது மனது வருத்தமாக தான் இருக்கின்றது. ஆட்சி கட்டிடலில் அமர்ந்தோர் ஆணவத்தை ஆடையாக கொண்டு நீ பெற்ற அந்த பாரதி கண்ட சுதந்திரம் இப்போ பஞ்சு பஞ்சாய் போனது என்றும், நீங்கள் தனியாக வர வேண்டாம், ஒரு படையோடு வாருங்கள் என்று, நம்முடைய பாரதத்தில் சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்று காண வாருங்கள் என்று மிக சிறப்பான ஒரு எடுப்பான கவிதை வரிகளை வைர வரிகளாக தந்த ஐயா தெய்வநாயகம் ஆசிரியர் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, மிக சிறப்பான கவிதை வரிகள். ரொம்ப நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. உங்கள் கவிதையினுடைய சிறப்பை திருமதி பவானி அவர்கள் கூறினார்கள். வாக்காளர்கள் எல்லாம் சீக்காளியாக மாறிவிட்டார்கள் என்று அழகாக கூறினீர்கள். உங்களுடைய கவிதை அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். அடுத்து தேன்மொழி, நீங்கள் கவிதையை வாசிக்கலாம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திருவள்ளுவரையும் துணைவேந்தர் பாரதியையும் வணங்கி ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயாவிற்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி, இங்கு வரவேற்புரை வழங்கிய திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும் கவியரங்கத்தை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா சந்திரசேகர் அவர்களையும் வழங்கி என் கவிதை தலைப்புக்குள் நான் நுழைகின்றேன். எது சுதந்திரம்? இயல்பாய் காற்றை சுவாசிப்பதை போல், இயல்பாய் நீரை பருகுவது போல், மாநில பிறந்த எவர் ஒருவரும் தன் உரிமையை விட்டு தலையிடாது, தன் உரிமையை விட்டு தராது, பிறர் உரிமையில் தலையிடாது வாழ்வதுதான் உண்மையான சுதந்திரம். இயற்கையை இஷ்டப்படி அழிப்பது, செயற்கையால் சட்டங்கள் வகுப்பது, இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? சமத்துவம் என்ற ஒன்றை மறப்பது, சாதிவாரி மக்களை பிரிப்பது, இதுவா சுதந்திரம்? இது காந்தி முதல் கலாம் வரை கண்ட சுதந்திரம். இனி காண வேண்டும் நாமும் ஒரு புதிய சுதந்திரம். வல்லரசு கனவை கொஞ்சமும் தள்ளி போடாமல் நல்லரசு நாடு ஒன்றை நாமும் செயலாக்க துடிப்போடு கூடுவோம். வாருங்கள் இளைஞர்களே. இளைஞனே, இணையத்தில் இமைப்பொழுதும் விலகாமல் இருப்பதல்ல சுதந்திரம். இளைஞனே, இணையத்தில் இமைப்பொழுதும் விலகாமல் இருப்பதல்ல சுதந்திரம். இதயத்தால் இல்லத்தாரும் இமைப்பொழுதும் விலகாமல் இருக்கலே உண்மையான சுதந்திரம். இளைஞனே, சுதந்திரம் என்பது எது தெரியுமா? கட்டுப்பாடின்றி காற்றை போல் தெரிவது. காற்றை போல கண்டம் செல்ல கடவுச்சீட்டில் பயணிப்பது. இளைஞனே, நீ ஈன்றவர் யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாதி இல்லாமல் இந்தியாவில் இருக்க இயல முடியவில்லையே.
காற்றை பார், என்றாவது நான் என்ன சாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றதா? காற்றை பார், என்றாவது நான் என்ன சாதி என்று சொல்லிக் கொண்டதுண்டா? இளைஞனே, எது சுதந்திரம்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவையெல்லாம் இருந்தால் தானே அது உண்மையான சுதந்திரம். இதோ இந்திய மக்கள் விளைந்ததை கொடுத்துவிட்டு நியாய விலைக் கடைகளில் முன்னால் நிற்கிறார்களே. இளைஞனே, நீ நினைத்ததை படிக்க முடியுமா உன்னால்? கல்வி தேர்வை நீட்டி தடை போடுவான், பணத்தை நீட்டு என சட்டம் போடுவான். கல்வி சுதந்திரம் கிடைத்ததா உனக்கு? கல்வி சுதந்திரம் கிடைத்ததா உனக்கு? ஆணுக்கு பெண் நிகர் என்பாய், ஆனாலும் பெண்கள் போகப் பொருளாய் பார்ப்பாய். என்ன இது சுதந்திரம்? கடவுள் முன் எல்லோரும் சமம் என்பார், கடவுளுக்கு சண்டாளர் கூடாது என்பாய். சமய சுதந்திரம் எங்கே இங்கு? வயிறு பெருத்தவன் மேலேயும் வயிறு வெட்டியவன் வடக்கையில் இழுப்பதுமா சுதந்திரம்? வயிறு பெருத்தவன் மேலேயும் வயிறு வெட்டியவன் வடக்கையில் இழுப்பதுமா சுதந்திரம்? இங்கே கற்சிலை வடித்தவனுக்கு கடவுளின் அருகில் செல்ல சுதந்திரம் இல்லையே. இங்கே கற்சிலை வடித்தவனுக்கு கடவுளின் அருகில் செல்ல சுதந்திரம் இல்லையே. அதை நினைத்தால் மனம் தாங்கொணா வெகுண்டு எழுகின்றது. கடவுளான கற்சிலைக்கு கன்னி தமிழில் அர்ச்சனை செய்ய சுதந்திரம் இல்லையே. கடவுளான கற்சிலைக்கு கன்னி தமிழில் அர்ச்சனை செய்ய சுதந்திரம் இல்லையே. இதை என்னவென்று சொல்ல? சுதந்திரம் அடைந்த பின்பும் சொந்த நாட்டில் சொந்த மொழியில் வழக்காட வக்கில்லை. தாழ்ந்த சாதியர் கொடியேற்ற தடுப்பதா சுதந்திரம்? தாழ்ந்த சாதியர் உயர தோல் கொடுப்பதே சுதந்திரம். சட்டப்படி தலைவராக தேர்ந்தெடுத்த பின்னும் தரையில் அமர வைத்து அவமானப்படுத்துவதா சுதந்திரம்? சட்டப்படி தலைவராக தேர்ந்தெடுத்த பின்னும் தரையில் அமர வைத்து அவமானப்படுத்துவதா சுதந்திரம்? பெண் பிள்ளைகள் காதலை ஏற்க மறுத்தால் பண்பாடு மறந்து அமிலத்தை அவருக்கு அளிப்பதா சுதந்திரம்? தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ் பேசினால் தண்டனை விதிப்பதா சுதந்திரம்? தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ் பேசினால் தண்டனை விதிப்பதா சுதந்திரம்? பொதுவெளியில் கட்டுப்பாடின்றி சல்லாபம் புரிவதா சுதந்திரம்? பொது சொத்துக்களை போக்கிரித்தனமாய் அழிப்பதா சுதந்திரம்? இளைஞனே, இதுவெல்லாம் சுதந்திரம் அல்ல. எல்லோரும் இன்புற்று வாழ காற்றை போலவும் பறவை போலவும் நீரை போலவும் நீள வானை போலவும் கதிரை போலவும் கடலை போலவும் வாழ்வதே சுதந்திரம். ஆம், நீரை போலவும் நீள வானை போலவும் கதிரை போலவும் கடலை போலவும் நிம்மதியை வாழ்வதே உண்மையான சுதந்திரம் என்று கூறி, அந்த உண்மையான சுதந்திரத்தை விரைவில் நாம் அனைவரும் ஒன்று கூடி பெறுவோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை, நல்ல அறிவுரைகளை சொன்னீர்கள். இளைஞர்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்றீர்கள். உங்களுடைய உடை, உணவு எல்லாம் இருக்கிறதா? நீங்கள் நினைத்ததை நடத்த முடிகிறதா என்றெல்லாம் அழகாக எப்படி சுதந்திரம் இருக்கிறது என்பதை அழகாக எடுத்து காட்டினீர்கள். வானை போலவும் கடலை போலவும் நீரை போலவும் நாம் சுதந்திரமாக நன்றாக இருக்கிறோமா கேள்வியை சொன்னீர்கள். நல்லதொரு கவிதையை கொடுத்தீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கவிஞர் காஞ்சனா அவர்கள் இருந்தால் தங்கள் கவிதையை வாசிக்கலாம். விடுதலையை குறித்த கவிதைகள் என்ற தலைப்பில் விடுதலையை வாழ்த்துவோம் என்று கவிதை வாசிக்கிறேன். ஐயா கேட்கின்றதா? ஐயா கேட்கின்றதா? நன்றி அம்மா. வெஞ்சிரையே வாழ்வென அடைந்து வளமிகு வாழ்க்கையை முடித்து சிறை கஞ்சியில் புழுவும் நெளிந்து கூழினில் கற்களும் மலிந்து பஞ்சு போல் உடலும் மெலிந்து பாழ்பட வாழ்வும் நலிந்து வஞ்சியர் மழலையர் நொடிந்து வன்துயர் கொடுமையில் மடிந்து ஊஞ்சலாய் தூக்கில் ஆடினரே, உயிர் துடித்தும் விடுதலையை பாடினரே, எஞ்சிய நிமிடமும் உருமினரே, எதிரிக்கும் இணங்காமல் முழங்கினரே, வஞ்சகர் இடத்தில் கெஞ்சிடோம், பாதகம் கண்டும் துஞ்சிடோம், அஞ்சிடோம் எதற்கும் அஞ்சிடோம், அடக்கியே இந்தியர்
அடக்கிட்டே இந்தியர் அஞ்சிடோம் என்றதனால் வஞ்சகம் தோற்றது அறத்திடம், விடுதலை மலர்ந்தது மரத்திடம், செஞ்சுடர் திலகங்கள் உரத்துடன் சுதந்திரம் அடைந்தோமே திறத்துடன், நெஞ்சினில் நிறைந்த வீரமதை நாட்டுப்பற்றின் தீரமதை, விஞ்சிய தியாகிகள் தியாகமதை நினைவில் நிறுத்தியே அம்மா கேட்கல. கேக்குதாம்மா? வாசிங்க. நீரை வரமென காத்து வாழ்த்தியே போற்றுவோம், வீரமாய் கொடியை ஏற்றுவோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். தங்களுடைய ஐயா, இறுதியிலே வார்த்தைகள் கேட்கவில்லை. ஐயா, அருமையான கவிதை நடை, நல்ல கவிதை கொடுத்தீர்கள். கவிதை நடை அருமையாக இருந்தது. வஞ்சகம் தோற்றது அரசிடம், தியாக மனதை நினைவில் கொண்டு நிறுத்தி வாழ வேண்டும் என்றெல்லாம் அருமையான ஒரு கவிதையை கொடுத்தீர்கள். நன்றி, வணக்கம். கவிதை வாசியுங்கள். உங்கள் பெயரை சொல்லுங்கள். சொல்லுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞர்கள் அனைவருக்கும் 77வது இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி என் கவிதை ஆரம்பிக்கிறேன். செங்குருதி சிந்தி பெற்ற சுதந்திரம், பேணி பாதுகாப்பாற்ற வேண்டிய சுதந்திரம். செங்குருதி சிந்தி பெற்ற சுதந்திரம், பேணி பாதுகாப்பாற்ற வேண்டிய சுதந்திரம். ஏட்டை சுமக்க ஏக்கம் கொண்டவருக்கு ஒளி ஏற்றப்பட்ட சுதந்திரம் அன்று. இன்று ஏட்டையே திறக்கக்கூடாத மனமில்லாத சுதந்திர போக்கு. ஏட்டை சுமக்க ஏற்றுக்கொண்டவருக்கு ஒளி ஏற்றப்பட்ட சுதந்திரம் அன்று. இன்று ஏட்டையே திறக்கக்கூடாத மனமில்லாத சுதந்திர போக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையின் மண்ணில் கோழிகள் குஞ்சு விரித்தால் வீரமுள்ள சேவல்கள் தோன்றும் என மண்ணை போற்றின காலம் அன்று. மண்ணை விற்பனை செய்யும் காலம் இன்று. மண்ணை போற்றின காலம் அன்று, மண்ணை விற்பனை செய்யும் காலம் இன்று. ஒரு வரி கட்ட மானமுடன் வெகுண்டெழுந்த காலம் அது. ஒரு வரி கட்ட மானமுடன் வெகுண்டெழுந்த காலம் அது. அனைத்து வரிகள் கட்டினாலும் வேலைக்காக வெகுண்டெழுகிற காலம் இது. அனைத்து வரிகள் கட்டினாலும் வேலைக்காக வெகுண்டெழுகிற காலம் இது. கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்திய காலம் அந்த காலம். கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்திய காலம் அந்த காலம். மதுவை விற்பனை செய்து மானமிழந்து கிடைக்கிறான் மனிதன் இந்த காலம். மதுவை விற்பனை செய்து மானமிழந்து கிடைக்கிறான் மனிதன் இந்த காலம். அன்று வெள்ளையர்கள், இன்று யார் யாரோ சுரண்டல் கொண்ட சமூகம் இது. அன்று வெள்ளையர்கள், இன்று யார் யாரோ சுரண்டல் கொண்ட சமூகம் இது. மனிதனின் எண்ணத்திற்கு மதிப்பு உண்டு அந்த காலம். கூட்டு குடும்பம் குறைந்த காலம் இந்த காலம். மனிதனின் எண்ணத்திற்கு மதிப்புண்டு அந்த காலம். கூட்டு குடும்பம் குறைந்த காலம் இந்த காலம். விடுதலை பெறுவதற்காக சிறை சென்ற காலம் அன்று. கணினி இணைய வலைதளம் என்ற சிறையில் சிக்கி தவிக்கும் சுதந்திரம் இன்று. சுதந்திரம் பெறுவதற்காக சிறை சென்ற காலம் அன்று. கணினி இணைய வலைதளம் என்ற சிறையில் சிக்கி தவிக்கும் சுதந்திரம் இன்று. விடுதலை வேட்கை வேங்க புலிகள் இயற்கை எல்கொஞ்ச சுதந்திரம் அன்று. சுவாசிப்பதற்கும் வேட்கை செயற்கை நஞ்சு காற்றில் புகுந்து இயற்கையை கெடுக்கும் சுதந்திரம் என்று. இயற்கையை கெடுக்கும் சுதந்திரம் என்று. 8 ஏறு கட்டி இடத்துல ஒரு யானை கட்டி விவசாயம் செய்த காலம். சோழ நாடு சோறுடைத்து என்ற காலம். நீரினை பாட்டிலில் விற்பனை செய்யும் காலம் இந்த காலம். நீரினை பாட்டிலில் விற்பனை செய்யும் காலம் இந்த காலம். இயற்கை உணவு இங்குண்டு, இன்பம் இங்குண்டு. செயற்கை உணவு இங்குண்டு, செயலற்ற தன்மைகள் இங்குண்டு. செயற்கை உணவு இங்குண்டு, செயலற்ற தன்மைகள் இங்குண்டு.
அன்றும் இன்றும் நாட்டை நிர்வகிப்பது வணிகமே. அன்றும் இன்றும் நாட்டை நிர்வகிப்பது வணிகமே. விடுதலை சில கிடைச்சிருக்கு, அதையும் சொல்றேன். விடுதலை பெற்றும் கல்வி கற்க உரிமை பெற்றும் பெண் சுதந்திரம் பெற்றும் அடுக்குமாடி அழகு பெற்றும் தொண்டு செய்யும் தன்னார்வலர்கள் பெற்றும் பறக்கும் சாகசம் பெற்றும் விரைவு பயணங்கள் பெற்றும் பன்னாட்டு கல்வி பெற்றும் பன்னாட்டு கவிதை பெற்றும் மூட பழக்கவழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தும் ஏவுகணை நாயகனை பெற்ற இந்திய தேசம் ஏற்றுமிகு பாரத தேசம். குருதியும் வீணாகவில்லை, வளமும் குன்றவில்லை. எட்டயபுரம் பாரதியார், திருப்பூர் குமரன், பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கைகள் வேலு நாச்சியார், ஜான்சிரான் லட்சுமிபாய், செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், கர்மவீர காமராசன், தேசப்பிதா காந்தியடிகள் வீர தியாகிகளை பெற்ற தேசம் இது. வீர தியாகிகளை பெற்ற தேசம் இது. சுயநலமின்றி பொதுநலத்துடன் விடுதலையோடு வாழ்வோம். சுயநலமின்றி பொது நலத்துடன் விடுதலையோடு வாழ்வோம். புதிய பாரத சமுதாயம் படைப்போம். புதிய சமுதாய பாரதம் படைப்போம். அனைவருக்கும் நன்றி ஐயா. வணக்கம். நல்ல அருமையான கவிதை. உங்களுடைய பெயர் என்ன சொல்லுங்கள்? உங்களுடைய பெயர்? பியூலா மெர்சி. பியூலா. ஆமாய்யா. கவிஞர் அவர்களே, உங்களுடைய கவிதை நன்றாக இருந்தது. அன்றைய நாட்களையும் இன்றைய நாட்களையும் பற்றி அழகாக விவரித்து கூறினீர்கள். வரிகள் கட்டினாலும் வேலை இல்லை என்று சொன்னீர்கள். நாம் அந்த காலத்திலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம், இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி இல்லை என்றீர்கள். இப்பொழுது இணையத்திலே நாம் சிக்கிக் கொண்டுள்ளோம் என்று சொன்னீர்கள். அன்று இயற்கை உணவை சாப்பிட்டோம், இன்று செயற்கை உணவில் வாழ்கின்றோம் என்கிறீர்கள். நாம் பல தியாகிகளை மறந்துவிடக் கூடாது என்று அழகாக பல சுதந்திர தியாகிகளை சொன்னீர்கள். நம் பெற்ற தேசத்திற்காக தன்னலமற்ற பொதுநலத்துடன் வாழ வேண்டும் என்று அருமையாக கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஐயா வணக்கம். அடுத்த கவிஞர் வந்து தங்களுடைய கவிதையை வாசிக்கலாம். ஐயா எழிலரசி மன்னச்சநல்லூர். ஐயா வணக்கம். வணக்கம். கேக்குதுங்கய்யா? கேக்குதுங்களா? கேக்குறது. எழிலரசி வாசிக்கிறீங்களா? வாசிங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா 100 நாள் உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கம். சுதந்திர தின விழா. அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே குதூகலித்த தேசிய கவி பாரதியை வணங்கி இந்த சிறப்பு கவியரங்கத்திற்குரிய கவிதையை வாசிக்க இருக்கிறேன். இக்கவியரங்கத்திற்கு தலைமை வகித்த கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும், தொடக்க உரையாற்றிய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் MK ராஜ்குமார் அவர்களுக்கும், பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய காலை நல் வணக்கங்கள். கொடுக்கப்பட்ட தலை எது சுதந்திரம். பல நூறாண்டுகள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு, பல நூறாண்டுகள் ஆங்கில ஆட்சியில் அடிமைப்பட்டு, அடிப்படை உரிமைகள் இழந்து அல்லல் பட்டு, அகிம்சை வழியில் அண்ணல் காந்தியின் சத்திய பாத்து கோடான கோடி வீர வீராங்கனைகள் இன்னுயிர் பெற்று தந்த சுதந்திரம். விடுதலை பெற்று ஆண்டுகள் பல ஆயினும் அடிப்படை உரிமைகள் பெற அலைக்கழிக்கப்படும் சாதாரண இந்திய மக்களுக்கு ஏது சுதந்திரம்? இனிப்புகள் உண்டும் கொடிகள் பறக்க விட்டும் வருடம் இருமுறை கொண்டாடப்படும் விழாவில் உண்மை சுதந்திரம் எது? கிராமத்தில் பெண் அடிமை நீங்கிய பாடில்லை. வாழும் வயதில் தறிகெட்டு அலையும் இளைஞர்களின் வாழ்வில் எது சுதந்திரம்?
இந்திய பண்பாட்டை தொலைத்து மேலை நாட்டு மோகத்தில் அலையும் மனிதர்கள். மனித நேயம் தொலைத்து சுயநலம் மேலோங்கி கொலை கொள்ளை கலாச்சாரத்தில் சுதந்திரம், பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்காமல் இன மத மொழியால் பிரித்தாலும் வஞ்சகர்கள் வாழும் பாரத தேசத்தில் எது சுதந்திரம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழனின் தங்கமான வரிகளை உளத்தில் கொண்டு தேசப்பற்றுடன் வாழ்வதே சுதந்திரம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற பாரதியின் வாக்கின்படி கடமைகளை சரிவரச் செய்து உரிமைகளை பெறுவதே மிகச் சரியான சுதந்திரம். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசிக்கும் இந்திய மக்களே, அன்பால் நம் தேசம் காப்போம். ஒற்றுமை உணர்வால் புண்ணிய பாரதம் போற்றுவோம். வெண்மையை போற்றுவோம், பகிர்ந்து வாழ்வோம். இயற்கை அன்னையை பற்றி பாரதத்தை பார்த்து இந்திய தேசம் நமது என்பதே சுதந்திரம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீ அதன் புதல்வர் இன்னினை பற்றாதீர் என்று கூறி கவியரங்கை செய்கின்றேன். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப பாரத தேசத்தை காப்போம் என்று கூறி நன்றி.